It's recording. Okay, good morning all. Sorry for the change in time, but I thought we will have to connect. I don't want to miss this one flow. So let's start with the social contribution dimension. Let's get into a breakout room and discuss whatever you have written down in the social contribution. Okay, so I'll start the. There's no breakout room if I connect from here. Did anybody connect from laptop? I'll try to make you host and you can see if you can create breakout room. I connected from laptop, Kanchana. Okay, let me try and make you host. Okay, I have made you host. Maggie, just see if you can create breakout rooms. Actually, you want to guide me how to create? I never created. Okay, so in the bottom there are options to record. Breakout rooms. Okay, breakout rooms. Create and then how many of us? Automatically. 11 of us. So you can create 3 in a room. Okay. And random. Just create it. Assign automatically. Okay. Yeah, and so we will discuss our social contribution goals in the breakout. Okay. How much time, Kanchana? How much time? 10 minutes. 10 minutes. Okay, sure. Hi, Yuvana, Nandini. Yuvana, Nandini. Hi. How are you? ஆடியோ ஒர்க் பண்ணலீங்களா? ஓச்சோ. சரி, ஓகே. சரி, நான் வந்து என்னோட சொல்லிடுறேங்க. நான் வந்து இங்க தமிழ் ஸ்கூல் ஒன்று ஆன்லைன் ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அது வந்து நிறைய டைம் டேக்கிங் அண்ட் இப்போ இல்லை 3 இயர்ஸ் பயங்கரம் பேசிக் செட் பண்ணியாச்சு. பட் வந்து ஓகே டைம் மாத்தலாம் என்னோட டின்னர் டைம் பாப்பாக்கு. நந்தினி, உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? தொண்டை வலியா உங்களுக்கு? கொஞ்சம் ஃபீவர், த்ரோட் பெயின். போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, அதனால இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணிடுவோங்கிற. சரிங்க, நான் பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிருங்க. ஏன் கேக்குறீங்க? டூ மச் கமிட்மெண்ட் எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு கிளாஸ் தான். சரிங்க, நான் ஆக்சுவலி பேரு அமுத நிலா. சூப்பர் தமிழ் பேரு. நன்றிங்க. தங்க அத்தைக்கு வணக்கம் சொல்றீங்களா ப்ளீஸ்? வணக்கம். ஹாய் நிலா பாப்பா. வணக்கம் சொல்லுங்க. ஷாப்பிங் போனாங்களா? கார்ல ஒரு குட்டி நேப் எடுத்துட்டு, ஆக்சுவலி தூங்க டைம் தூங்கிச்சுன்னா அப்படி ஆடிட்டு இருக்கு சாமி. சரிங்க சரிங்க, பாத்துக்கோங்க, கவுனி பண்ணிக்கோங்க. எனக்கு போனவா நாங்களாம் படுத்திருந்தோம். ஸோ நான் வந்து என்ன எழுதிருக்கிறாங்க, நான் அந்த அவையார் பாடசாலை மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்ச அந்த குட்டி ஒரு புள்ளி வந்து இப்போ 600 கிட்ஸ் இருக்காங்க. 100+ வாலண்டியர்ஸ் பண்ணி நிறைய குழந்தைகள் தமிழ்ல பேசுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
ஏன்னா அந்த வைக்கிற மாதிரி தமிழ் ஆர்வலர்களா வந்து சேர்ந்து அவ்வளோ ஒரு இப்ப எப்படி நமக்கு இங்க இங்க டீம் இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே சீக்கிங் இருக்கவங்க, சேம் மென்டாலிட்டி இல்லைங்களா? அதே மாதிரி அங்கே தமிழ் ஆர்வலர்களுக்கும் நல்லா இருக்கும் எனக்கு. பிகாஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் வி ஆர் சர்விங் ஒன்லி ஃபார் தமிழ் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு நல்ல நான் சந்தோஷமா நினைக்கிறது எனக்கு. திருக்குறள் எப்படி சொல்லி தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்போ நான் கதை நேரத்துல இருந்துச்சுங்க. இப்ப பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இங்க சிலபஸ் வச்சிருக்காங்க சரிங்களா? ஓகே. சோ அதுல பெருசா வந்து அது வகுப்புக்கு வகுப்பு மாறும் நினைக்கிறேன். இப்ப சின்ன கிளாஸ்க்கு இருக்காது. முன்மலைக்குள்ள கதை நேரம் வச்சு தமிழ் வார்த்தைகள் மேபி பெரிய கிளாஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 2, 3 எடுத்தது இல்ல. 2, 3க்கு மேல இருக்க வகுப்புகளுக்கு இருக்குங்க. நம்ம திருக்குறள் அமுதா அத்தைக்கு அகர முதல்ல சொல்றீங்களா அவர் ப்ளீஸ்? சாப்பிட்டுங்க, சாப்பிட்டோம். விட்டுருங்க விட்டுருங்க. அப்புறம் இல்ல, வந்துங்க எனக்கு திருக்குறள் வந்து இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஆஹ் ஓம்காரானந்தான்னு சொல்லிட்டு ஒரு தேனியில அவர் வந்து ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு. அவரதுல வந்து இன்னமும் தினம் ஒரு திருக்குறள். அவர் இப்ப கொஞ்சம் அவர் எக்ஸ்பயர்டு கோவிட்ல. பட் ஆனா சரிங்க. அந்த குரூப் வந்து ஸ்டில் ஆக்டிவா இருக்கு. ஓ சரிங்க சரிங்க. அது வந்து எனக்கும் தினம் 1300 கத்துக்கணும்னு ஆசைதான் எனக்கு. இல்ல, அது கத்துக்கிறோமோ இல்லையோ, அது வந்து தினம் கேக்கையில அப்ப எழுதுனது ஆனா இப்ப வரைக்கும் ரியாலிட்டிக்கு அது அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஆஹ், நான் பொண்ணுக்கும் பையனுக்கும் திருக்குறள் புக்கு வாங்கி கொடுத்தேன். ஸோ இது வந்து இப்ப அவங்களோட டெய்லி ஹேபிட் ஆயிருச்சு. காத்தால எந்திரிச்சோன்னே ஒரு குறள் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறதுங்கிறது. ரொம்ப சிறப்புங்க. நானும் ஆரம்பிக்கணும். என் பையன் 11ஆவதுங்க. அமெரிக்கால நான் சொன்னதை கேட்டது பெரிய விஷயம் தான். அவன் 8வது வரைக்கும் இருக்கும்போது நம்ம 100 திருக்குறள் இந்த காம்படிஷன் இருக்கும் இங்க சாரி அமெரிக்கால வந்து ஃபெட்னான்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷன்ல 100 திருக்குறள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். மோஸ்ட்லி உட்கார வச்சு படி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி வாக்கிங் போறப்ப நாங்க என்ஜாய் பண்ண டைம்ல சொல்லி கொடுத்து இப்ப கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு சந்தோஷம் அதுல அவன் என் பேச்சு கேட்க வரைக்கும் நம்ம கைட் பண்ணிட்டோம் உள்ள விட்டோன்னு. பட் எனக்கு வந்துட்டு எந்த எந்த ஊர்லயுமே பசங்க நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன்னா என் பொண்ணு 11th எல்லாம் அதே ரேஞ்சில தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்க அதை ஃபாலோ பண்ணணுங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம். பட் ஆனா இப்படி ஒரு வழிமுறை இருக்குதுங்கிறத காமிச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எப்ப அது புரியுதோ அப்ப தேவையும் அது அந்த தே வில் கம் பேக் டு த ரூட்ஸ். நிச்சயமாங்க நிச்சயமாங்க. இப்ப தமிழ் முறைப்படி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மாச்சி கோயிலா சுத்துறப்ப சம்டைம் நினைச்சிருக்கேன் என்னடா இப்படி அது நம்ம ஊர்ல வேத்து ஊத்தும்ல அந்த ஒரு மணி நேரம் பூஜைக்கு நிற்பாங்களே. இப்ப பேக் டு ஃபார்ம் 30-40 வயசு ஆச்சு. இப்ப வந்து நாங்க வழிபாடு பண்ணோம், தமிழ் வழிபாடு போனோம். அப்படி ஒரு ஆத்மார்த்தமா இருக்கிறது அவங்க போட்ட விதை இப்ப முளைச்சிருக்குங்கிற மாதிரி இருக்குதுங்க. அதான் சிறப்பு. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மீ டைம் இந்த பீஸ்ஃபுல் டைம் நம்ம எப்படி ஓடுறோம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அது வந்து பயங்கர ஜஸ்ட் கிஃப்ட் தெம் அந்த புக்கை கொடுத்துருங்க. உனக்கு எப்ப தோணுதோ அப்பப்ப படிச்சு பாருன்னு சொல்லிடுங்க. பிகாஸ் நான் வந்து படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூலு. ஆனா திருக்குறளும் தாத்தா கொடுத்தாரு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப ஏதாவது தாட் ஓடிட்டே இருக்கிறப்போ திருக்குறளோ பைபிளோ அந்த புக்கை அது வந்து விளையாட்டா தான் பண்ணுவோம். யாரோ நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஆன்சர் வந்த மாதிரி தெரியும். நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுல இருந்து ஏதாவது வேர்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ அப்படித்தான் நான் வந்து புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா தே வில் கெட். நீங்க அவளை தூங்க வைங்க. உண்மைங்க. இப்ப நம்ம அந்த சீக்கிங் இருக்கும்போது நீங்க எந்த புக் எடுத்தா இப்ப நான் புத்திசம் ப்ராக்டிஸ் பண்றேன். அந்த புக்ஸ் இருக்கும். இப்ப இன்னைக்கு என்ன ஏதோ ஒரு ரீசனால டயர்ட் ஆகுதுன்னா அந்த புக் ஓபன் பண்ணா அன்னைக்கு எனக்கு தேவையான வேர்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வரும். ஜஸ்ட் அ பிலீஃப் இதுல ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும் போது. Let me wash my hands. ஸோ அது அது அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார விதைச்சிட்டோம்னா அது எப்ப அவங்களுக்கு யூஸ் ஆகுமோ யூஸ் பண்ணிட்டு போறாங்க. we need not know what they are doing. கரெக்ட்டுங்க. ஐ அக்ரிங்க. விதைக்கிறதா முக்கியம். விதை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ரொம்ப சிறப்புங்க. மேபி உங்க தமிழ் ஸ்கூல்ல கூட நீங்க 10 வயசுக்கு மேல
பர்த்டே ஏங்க நான் செலிப்ரேட் என் தமிழ் பள்ளியோட இதை ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல. தினமும் ஒரு திருக்குறள் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நான் மறந்துட்டு பாத்தீங்களா என்னோட பேட் இது. அப்புறம் போன வருஷம் வந்து என்ன குழந்தைங்க வந்து இப்போ 1.5 மணி நேரம் ஆன்லைன் சரிங்களா, 1.5 மணி நேரம் வந்து இருக்கும். அதுல வந்து முதல்வர் உரைன்ட்டு அவர் 1 நிமிஷம் பேசுவாரு. ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு திருக்குறள் மீனிங்கோட சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்து மாத்திருக்கோம். ஏதோ ஒரு தமிழை பத்தி பேசலாம். இப்ப தமிழ் பாட்டு. போன தடவை ஒரு பொண்ணு எப்படி வந்து ஹெல்தியா பேக் பண்றதுன்னு தமிழ்ல ஃபுல்லா பேக்கிங்க்கு அது இந்த வார்த்தை எதுவுமே தெரியல, அழகா பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது டெய்லி பண்ணிட்டு இருக்குங்க, சிறப்புங்க. வாரம் ஒரு திருக்குறள் வந்து ஒரு குழந்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பாங்க. நாங்க பள்ளியில போட்டு தமிழ் தாய் வாழ்த்தா வந்து நாங்க வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் தான் பாடுறோம். இந்த எல்லா தமிழர்களுக்கும், எல்லா நாடு தமிழருக்கும் மட்டும் நான் தான் பாடி இருந்தேன். இப்ப ரெக்கார்டிங் மாத்திருக்கோம். அது போட்டுட்டு தமிழ் தாய் வாழ்த்து போட்டுட்டு அப்புறம் அமெரிக்கன் ஆந்தம் ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு திருக்குறள் குழந்தைகளோட வீடியோஸ் ப்ளே பண்ணுவோம். முதல்வர் உரை இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குங்க. சரிங்க, மத்தவங்க யாராச்சும் பேசுறாங்களா? வாய்ப்பு தரலாம் நம்ம. துவாரகன் விஜிதா. ஹாய். ஹாய்டா, கீதானா? ஹாய். ஆமா ஆமா. காஞ்சனாக்கா ஏன் வரல, என்னாச்சு? டேய் பிரேக் அவுட் ரூம்ல இருக்கோம் நம்ம. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். வந்து எதுக்காண்டி இது? ஐயோ, நீங்க பிரேக் அவுட் ரூம்ஸ் உங்களுக்கு தெரியாதா? அப்ப இல்ல நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஒரு 5 minutes 7:05 கிட்ட. அப்படியா? அப்ப நான் தான் பிரேக் அவுட் ரூம் ஜாயின் பண்ணா உட்கார்ந்து இருப்பேன் போல. நான் அதாவது இன்னைக்கு அவங்க மொபைல்ல பண்ணதான் எனக்கு பிரேக் அவுட் ரூம் கிரியேட் பண்ண சொன்னாங்க. எனக்கு அதுக்கு என்ன ஆப்ஷன் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொன்னாங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. ஓகே ஓகேங்கா ஓகே. அதனாலதான் சொன்னேன். இவனா அதான் உங்களுக்கு தெரியலையா? நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்களா? ஒரு 2 லேட்டா வந்தேன். நீங்க பிரேக் அவுட் ரூம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்தீங்களா? ஆமா. ஓ சரி சரி சரிங்க. நம்ம அதை பேசிட்டு இருக்கலாம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேச சொன்னாங்க. பேசுறீங்களா எல்லாரும்? ஓகே ஃபைன். ஆக்சுவலா என்னன்னா வந்து போன வாரம் என்ன ஹோம்ஒர்க்னே எனக்கு தெரியலங்க. போன வாரம் என்னது கிராசரி சார்ட் அவுட் பண்ண வேற. அப்புறம் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி எதாவது சொன்னாங்க. அந்த ஆமா டைமென்ஷன். ஆமா. வேற 2 தானே வந்திருக்கு, 3 உண்டு இல்ல. நோ வாட் யூ வாண்ட் இருக்குது, டீக்ளட்டரிங் இருக்குது, மைண்ட்ஃபுல்னஸ் என்னது? பழைய பிராக்டிஸ் ஏதாவது மைண்ட்ஃபுல்னஸ்ல பிராக்டிஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஓகே ஓகே ரைட். ஆக்சுவலி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து டாக்டருங்க நானு. ஹலோ, பேண்ட்வித் ரொம்ப லோன் காட்டுதுடா. இல்ல மொட்டை மாடில தான் இருக்கிறேன். ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? அத ஒழுங்கா பண்ணா போதும் அப்படின்னு தோணுது ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் அக்கா சொல்வாங்கல்ல, லைக் நமக்கு அப்ப ஃபில் பண்ணிட்டு தான் யோசிக்க முடியும்னு. சோ ஃபர்ஸ்ட் இத பண்ணிட்டு நெக்ஸ்ட் யோசிப்போன்ற மாதிரி வருது. மியூட்ல இருக்கீங்களா எல்லாரும்? வேற யாராவது வந்து பேசுறீங்களா? I just joined. Are we in a breakout room or something? Why is Kanchana not there? Yeah. Yes, breakout room da அப்படினு சொல்றாங்க. breakout room. So Okay. they gave me permission to create a breakout room, but before going people join, so I'm here. Okay. This is the host power. I don't know how to use breakout room. Yeah. So they told us to discuss about social responsibility, what we have written for last week. That Okay. points. Okay. So I just I forgot her name. I just remember she's a pulmonologist. Duvakaran போட்டுருக்கு. Yeah. Karthika. Yeah ma'am, அது கார்த்திகா. Yeah. So actually I was in a situation like this a few years ago. ஏன்னா வந்து I was not able to take care of my children, and
I'm not able to take care of myself. So I've kind of given myself a 6 hours work day now. I'm independent now, but that's so true. If we can raise a family, children to be good civilians, to be good human beings, that's something great actually. That's you're contributing to society in a great way. I totally agree with you. And if actually I have not written my social responsibility now, I'm just pending. But I'm seeing now, yesterday, what I used to compost earlier. So now I thought, nam kuppa enna kudukka kudadu. I don't want to uh, give waste away like that. So I decided to segregate because I see so many other people in the group also, no, they're segregating and they're doing something so that, they're not contributing to the garbage. So now I'll be starting today. I'm going to restart composting today. And yeah, I'm very wary about plastics and other things. So I'm segregating and trying to see how I can. என்னாச்சு உங்க ஸ்கிரீன் வித்தியாசமா வருது, ஏதோ எஃபெக்ட்ஸா? No, the background மட்டும் I just added some background. Okay, fine. Yeah. So yeah, ஆக்சுவலி இன்னும் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸே கொண்டு வரல முடியல. நான் காலையில 7 o'clock I start from home. Then I return to home by 6 p.m. அது 6 p.m. some days 5 p.m. னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் யாராவது நமக்கு ஒரு நல்ல ஃபுட் பண்ணி கொடுத்தாலே போதுன்ற மாதிரி இருக்குது. அதை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியல அந்த 5 p.m.க்கு மேல நமக்கும் நம்ம கிட்ஸுக்கும். The same da. See, if we are not planning right, நான் only அமெரிக்கால தான் அந்த பிரச்சனை, இந்தியால கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆப்வியஸ்லி இல்ல. நான் நினைச்சேன் சரி இங்க பாத்திரங்கள் இருக்க ஆள் இருக்கும், சமைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் கிடைக்கணும்ல. சேம் திங் ட்ரை அவுட் ஆயிடுது. 6-7க்குலாம் கம்ப்ளீட்டா ட்ரை அவுட் ஆயிடுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா மார்னிங்கே பிளான் பண்ணிட்டா ஓகே. மார்னிங்கே இஃப் யூ நோ தட் ஈவினிங் யூ ஆர் கோயிங் டு மேக் தோசா or upma or something in the easy வச்சுட்டு, ஏன்னா ஆஃப்டர் திங்கிங் 5 o'clock what you are going to do, it's completely drain out. So planning morning or previous days is better, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமோ அது எக்ஸாக்ட்லி பேரண்டிங்ல தான் வரும். ஸோ நம்ம குழந்தைங்க நம்மளை பாக்குறாங்க, அட்லீஸ்ட் மற்றவங்க இது மாதிரி ஃபேமிலி தாண்டி இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருந்தோம்னா வில் பி ஸ்ட்ரகிளிங்ல. நம்ம எக்ஸ்ட்ரா என்னாச்சும் பண்ணோம்னா தட் வில் கிவ் த எண்ட் ஆஃப் த டே சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். குழந்தைங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. Kanchana, breakout room la poga. Nobody wants to come back. No, not like that. These people join late, right? So they don't know what's happening. They're thinking you guys didn't join. Before I go to breakout room, we are here. Oh, so you guys didn't go to the breakout room only? Yeah, because that time they all joined, so I thought this is a breakout room. Sorry for that. Okay, no problem. Okay, maybe we'll spend another 5-10 minutes. Father. We'll spend another better இருக்காங்க. இல்ல கார்த்திகா, not so good palliative care and you know right, you last பெயின் இருக்குங்களா ரொம்ப? இல்ல சுத்தமா இல்ல. last 1 week he almost like he's sleeping all the, not 1 week, more than couple of weeks he's been sleeping all the time, and little bit talking irrelevant, memory going somewhere, childhood memories, and then throughout the night he's talking something. So on the madri we are seeing some என்ன சொல்ற ஒன்னும் பெருசா நடக்கல கார்த்திகா. So we are waiting. So okay, coming back to the social contribution, do you guys want to talk about it? Anybody, did you get clarity? Anybody wants to share? If you have not gone to the breakout room, you can talk now also. எல்லாரும் மியூட்ல இருக்கீங்களா? Okay, I'll tell what I discussed in the breakout room.
So I was telling the social contribution thing need not be very big one only. It can be very simple ones. It can be just an everyday food or just some clothing or some wish list fulfilling for somebody. That gives lot of fulfillment. Few years back when we started this, I asked my mom also to write what she wants. Initially she wrote, I just want good health for the family. I want the daughters to be good, my husband to be good. And the rombo normal she was telling. Then I told, no, it's not about anybody else. It's only about you. Just tell your wish list, only your wish list. So she took some time, but I used to really trouble her so much to finish that wish list. And I told, you have to write 10. So then she started writing. She told, I want this color saree, this jewelry, this place. I want to meet my friend. And the very materialistic and place wise she started giving. So we did that for all the four of them. But my father-in-law didn't have any wish list. My dad also didn't have any wish list. Now I feel he has a lot of regrets that he doesn't have any wishes for himself and for doing for others also. And so he feels very upset looking at my mom enjoying. My mom can have happiness with 5 rupees to 5 lakhs, wherever whatever she gets, she will be very happy. And so that helping others to fulfill the wish list is also a great effort or great I mean, it's really worth doing it. So my mom now she's begging me, no, I don't want saree, I don't want jewelry, I don't want anything. And now only few wishes she has to go and see her sisters, friends, and some relatives somewhere. And that also yesterday we were just sitting here, she told, I didn't go to the temple, nearby temple, I've been waiting to go. I told, immediately held her hand, took her out and took her to the temple. So in the social contribution, you can also, now you have the complete wish list in front of you, right? Like you have your 6 dimensions, 108 bucket list. Like that, your your parents or your kids or your spouse, everybody, they can start thinking about what they want as a random, not like go and teach them everything about the dimension. You can do that if you want, but simply they might tell that I feel like eating this. Immediately cook it for them. If they tell I oh, this so long I met this person, immediately make a call and keep it in their ears. Like that, especially with my dad, seeing him like this, I really want to fulfill all the wishes for all of them, at least the simple ones. And I was telling about another incident also. One of my friend's dad. So just a second. How do I go back? Okay. So one of my friends, she's very rich, and she's the only daughter to her parents, and same with her husband also. So what they did was, her dad, before he passed away, he took 1 or 2 acres of land and then he gave it to so many of his relatives, like people of sent they. I was so shocked to hear that, because the land and rate at which it's going on, it is so expensive. And how can anybody give land like that, 2 acres for so many people? Hearing that, this friend, this happened in another friend's house who is very rich. Hearing that, this friend, what she did was she gave a lump sum amount of money to her dad. Her dad is also an 85 and he's also not well and all that. So she told, if you remember anybody in your life from your childhood, whoever you wanted to give money and you didn't do it for some reason, give this money to them. So she gave a huge money to him. So hearing this, I felt this is so noble, right? Like my dad is not well, he has money in his account, but he's not able to spend anything. Last 1 year, he's not handling any finance. If we are in that situation, the last few stages of our life where we have the financial dimension, now you all know what you want in finance dimension. You all have that money, but what's going to happen to that money or to that property or whatever we have been accumulating all these days? What's going to happen to that, right? So giving, I cannot insist, like out of all the other dimension, we cannot tell that, okay, I will lose 5 kg of weight, I will become very healthy, then I will focus on the next dimension.
I will fix all my relationship, then I will go to the finance dimension. The moment I have this much of money, then I will go to the travel. We cannot wait for each dimension to happen to go to the other dimension. All this 7 or 8 dimension, 8th dimension we'll touch later, but all these 7 dimension we should be able to go up. So first class you all did that rating, right? If you want to be in 10, what all is missing, that is how you fill the dimension. So if you are in 10 in one dimension and if you're in 2 in one dimension, it's not going to work out. You can go one step in each dimension. Keep fixing your relationship. When you have that huge money, when you have the best health, if you don't have any relatives or any friends to celebrate it with, what will you do, right? Like that, the social contribution is something that we have to do right away. So it can be big ones. It can be something that you have to plan, look for people, and then do it. Some of you have written very beautiful ones, like you want a shelter home for dogs or for elders, or many beautiful things you all have written. But what is it you can do right now? Small start with small steps. We cannot have these conditions. When I have this, when I finish off the travel dimension, then I'll come for social contribution. No, all the 7 will happen at the same time, step by step. So please continue to complete the social contribution list. And from your bucket list, I had asked you to tick off if you had written down anything to do for others. You remember? There will be 108. But is there anything that you want to do for others? That will also come under social contribution. So just find that out and fulfill it, okay? So this is what I wanted to tell. How is the decluttering going on? I see some of you are still waiting. So take this week also. But this week I'll give you a very simple category. And when I go back, I'll send the picture from my home. So the category this week is spoons and cutleries, Karandi. Okay. So how I'm going to give you the number is the number of burner in your home. In your gas stove, if you have 2 burners, you want only 2 spoons. If you have 4, you want only 4. That too, if you're only cooking veg, you only need 1. Why can't we reuse it? Those days it was like that only, right? Same currently only was used for all the dishes. So number of burners is equal to number of cutleries. And in every day, how many varieties you cook? Do you cook 3 or 6? If you cook 6 varieties, you can have 6 spoons, 6 currently. If you're only cooking 3, then have only 3. So this is not 3 plus 3. So try to see how much you really use on an everyday basis. So I have 1 dosa currently, 1 that whole one for all the frying ones, and then I have 6 kolambu currently in 3 different sizes. So 2 for vegetables. So I have these. I'll go take the picture. Only this will be in your cutlery rack. All the others, for example, I have this pizza cutting, rolling, the one that we use once in 3 months or very rarely. You can get a tray, keep everything and keep it out of sight. You can actually have 2 trays. 1 tray to use little later. Every day, whatever you are using only will be in your immediate rack. All the others will be one set. If you will be using once in 3 months or 6 months, you will keep in another rack. The one which you use for Diwali Pongal, right? Like you make sweets and you don't really make idiyappam or the murku item, all that, you can keep it in the loft. So I'll send the picture of all the 3 of it when I go back. But this week, do the cutleries. Similarly, knives and other tools. I'm talking about all the tools, not only the currently and spoons and fork. I'm also talking about the knife, peeler, grater, all the kitchen tools I'm talking about. Not the electronics, not the mixie and grinder, not this week. Only the cutlery part, currently and all that. So take a before and after picture. You all know the steps now. You collect everything in one place.
And if anything is damaged, if anything is not working, then don't keep it. Either fix it or recycle it or give it to somebody. If you have knives, sharpen the knife. It should be in a perfect condition. So I don't use more than 3 knives. So if I get a knife suddenly, if somebody is gifting and if it is a very good knife, then I send out the old knife that I have. So at any given point, you really need, I mean, you will not really need more than 2 or 3 knives. So go on this decluttering the cutleries part. And one other thing that I wanted to tell was, in social contribution, please give a lot of compliments, give a lot of hugs. Okay, even those are like a huge contribution. Okay, so we are going to touch one small area. We will go deep in that in the coming weeks, but we have been asking this question, why I'm doing what I'm doing. And we have been getting a lot of answers. I am doing either to please others or the joy of doing, or to because I fear the judgment others will make, especially in the way how we dress and all. We have that fear of judgment. I'm telling we because I still have a lot of fear of judgment. So, how we deal with it is, if you have fear of darkness, how will you deal it? If you have fear of snakes, how will you deal with it? You'll go face it, right? You'll go face the darkness. How much ever theory I tell you, how many ever documentaries I show you, how many ever case studies I tell you, you cannot come out of the fear of darkness if you don't get inside the darkness, right? Like that, the fear of judgment is a huge piece that we all have. Okay, let us face it. For example, if you have never oiled your hair when you go out, go with oiled hair. If you're wearing the same dress the next day, so sometimes now after decluttering and all, right, I might suddenly wear the same dress again. Right after it comes out of washing, I will be wearing the same. Another alternate day, I'll be wearing it again. So I don't realize, earlier I used to think, how can I repeat the dress? What will people think of me? All that thought will come, right? This week, face the judgment. Whatever you are dare to do, if you want to keep flowers and go to work, whatever it is, you have the wish, but you are not doing it because of that fear of judgment. Go face that fear of judgment. And then that is the experience I really want to hear from all of you. For example, we might be doing few things to please others, just saying yes, 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 being very nice to them. But within our mind, we might be thinking to tell some truth or give the real feedback. So make that uncomfortable discussion. If you have been postponing an uncomfortable discussion, do the homework and make that uncomfortable discussion. So that is the activity for today, for this week. Any questions from any of you? Hello. You're still in Chennai? Come again? You're still in Chennai? No, I'm in Coimbatore right now. How's your dad? Not so good, Shobha. He is in a palliative care state. So he has been sleeping a lot. He is in some drowsy state only most of the time. But his memory comes, he recognizes all of you. Yeah. He recognizes, he talks, everything. Suddenly he's very clear. Suddenly he's talking something as if something is happening somewhere. Somebody is sitting outside and the madri. But he's 73. Okay. So it's just because of age, or he has any? No, last February he was diagnosed with lung cancer. So from then on, the treatment is going on. The treatment was going good. One set of chemo was done. I spoke to Karthika also. Karthika was guiding me initially. So the chemo and all happened. He was doing better. But last
2 months, it's again, I mean, he cannot take more chemo, his body is not cooperating. The last 2 weeks, again, it's becoming even more downgraded. So, Okay. So your parents live in Chennai? no, Coimbatore. Oh, okay. I You live in live in Chennai. Chennai. Oh, okay. So how is your mother taking it? She's fine. She's so strong than we ever imagined. So That she's is the good thing out of it, no? yeah. If she's not strong, it is more difficult for you people. Me and my sister. My sister is taking complete care. She's here only near my parents, so she takes 100% care. But I am just visiting because my kids didn't see him for a very long time. So my daughter's exams are going to start. So I thought this weekend we will come and see him. Okay. That's Care. all I have for thank you. That's all I had for this week. Aishwarya, you can just write down the homework and send it. Yes, Akka. And so let's complete it, because the decluttering will not come to a conclusion unless we do the kitchen part. So the kitchen part, I'm giving a lot of time for each category. So I mean, I do understand sometimes it might be overwhelming, but just try to finish it. Okay? Because now is the time to go and revisit all the other categories also one more time, because by now the handbag would have been cluttered, the medicine box. In some of your pictures, the fridge picture or somewhere, I'm seeing a lot of medicines here and there now also. So the medicine decluttering we did, right? Bring all the medicines to one place and keep it in one place. So Karthika, try to show these pictures to your mother-in-law. If somebody is not interested in your family, in the trio group, just do as much as possible only. But show the pictures, share it as an information, and see if they are also inspired. So then you will be able to do it. Okay. I will try. Yeah. Okay, then thank you so much for the change in time. I'll see how I don't know where this is getting recorded, not in the cloud or not on the phone, I don't know. But I'll see if possible, I'll share the recording. But I would say this week, if all of you can just send few takeaway points, 3 takeaway points in the group for people who didn't join, right? It might help them. And suppose if I'm not able to get the recording, then it will still help them. And in the coming weeks, it's going to be very, very important topic. So please plan to attend, and I'll try to get back to the original time. But please continue with the homework and complete it sincerely. Yeah, thank you so much. Thanks all of you, and see you all next week. Bye. Take care, Kanchana. Thank you.